குழந்தைகளே, நாம இன்னைக்கு பார்க்க போறது உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு காலத்தை பத்தி. கடவுள் இந்த உலகத்தை படைச்சப்போ அது எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? வானம் நீலமா, புல்வெளிகள் பச்சையா, பூக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் இந்த உலகத்தோட அழக ரசிக்க ஆதாம் என்கிற முதல் மனிதனை படைச்சாரு. அவருக்கு துணையா ஏவாள் என்கிற பெண்ணை படைச்சாரு. அவங்கள ஏதேன் என்கிற ஒரு சுருக்கமான தோட்டத்துல விட்டாரு. அங்கு இருந்த மிருகங்கள் எல்லாம் அவங்க கூட நண்பர்களா பழகினாங்க. சிங்கம் ஆட்டுக்குட்டியோட விளையாடுச்சு. புலி மானோட ஓடி பிடிச்சு விளையாடுச்சு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு சந்தோஷமான இடம் அது. அந்த தோட்டத்தோட நடுவுல 2 விசேஷமான மரங்கள் இருந்துச்சு. அதுல ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க மரம். கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு அன்பான கட்டளை போட்டாரு. ஆதாம், ஏவாள், இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தோட ருசியான பழங்களையும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஆனா அந்த நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் நீங்க தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை சாப்பிடுற அன்னைக்கு நீங்க நிச்சயம் இறந்து போவீங்க. ஆதாம், ஏவாள், இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தோட ருசியான பழங்களையும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அந்த நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் நீங்க தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த சந்தோஷம் ஒருத்தருக்கு பிடிக்கல. அதுதான் தந்திரமான சாத்தான், அதாவது பாம்பு. ஒரு நாள் ஏவாள் அந்த மரத்துக்கிட்ட தனியா நின்னுகிட்டு இருந்தப்போ அந்த பாம்பு மெதுவா அவங்க கிட்ட வந்துச்சு. ஏவாள், நிஜமாவே கடவுள் இந்த தோட்டத்துல இருக்கிற எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே, நாங்க எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஆனா அந்த நடுவுல இருக்கிற மரத்தோட பழத்தை சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோன்னு கடவுள் சொல்லிருக்காரு. நீங்க சாக மாட்டீங்க. அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க கடவுள் மாதிரியே ரொம்ப அறிவுள்ளவங்க ஆயிடுவீங்க. நீங்க பெரிய ஆளா ஆறது கடவுளுக்கு பிடிக்கல, அதான் வேணாம்னு சொல்றாரு. குழந்தைங்களே, ஏவாள் அந்த பாம்போட பொய்யான பேச்ச நம்பிட்டாங்க. அந்த பழம், அதாவது ஆப்பிள், பார்க்க ரொம்ப அழகா ருசியா தெரிஞ்சுது. கடவுள் சொன்னதை மறந்துட்டு அந்த பழத்தை பறிச்சு ஒரு கடி கடிச்சாங்க. அப்புறம் ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. அவரும் சாப்பிட்டாரு. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நிமிஷமே பெரிய மாற்றம் நடந்துச்சு. அவங்க மனசுல முதலா பயம் வந்துச்சு. அதுவரைக்கும் தைரியமா இருந்தவங்க இப்போ கடவுளோட குரலை கேட்டதும் செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் அவங்கள கூப்பிட்டாரு. ஆதாம், எங்கே இருக்கிறாய்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? இந்த ஏவாள் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பாம்பு தான் என்னை ஏமாத்துச்சு. பாத்தீங்களா குழந்தைகளே, பொய், பயம், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது, இதெல்லாம் அன்னைக்கு தான் உலகத்துக்குள்ள வந்துச்சு. இதையே நாம பாவம்னு சொல்றோம். கடவுளோட பேச்ச மீறினதுனால அவங்க அந்த அழகான தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கு. இதே மாதிரி நிறைய பாட்டு, கதை, நீதி நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னா உடனே மறக்காம நம்ம தி சுட்கி வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நன்றி குட்டீஸ், பாய்.